என்னோட சேனல்ல நியூவா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஆர்கே ஷஷ்டிக் ஹோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இன்ஸ்டன்டா கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரசம் டெய்லி நம்ம வீட்டில் இருக்குங்க, ஆனால் யாரும் எடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம என்னைக்கு நம்ம லஞ்சில் ரசம் இல்லையோ அன்னைக்கு ரசம் கொடுன்னு கேட்பாங்க. அப்போ நமக்கு கடுப்பாக தான் ஆகும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் எப்படி இந்த இன்ஸ்டன்டான ரசம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரசம் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா, ரசம் சாப்பிடாதவங்க கூட இந்த ரசத்தை சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் வைக்கும் போதே உங்களோட நெய்பர்ஸ் வாசமாக இருக்குது என்ன அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு கேட்டு மட்டும் போவாங்கன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு கப்பை நீட்டி எனக்கு ரசம் கொடுன்னு கேட்பாங்க. இந்த ரசம் மெயின் டிஷ்ஷாக கூட நீங்கள் சாப்பிட்லாங்க. அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 3 பூண்டு பல் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி 1 இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தக்காளியில் இருக்க அந்த நடுவில் இருக்க ஒயிட் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உங்கள் தேவைக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 பீச் தான் போட்டிருக்கேன். நான் இங்கே மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்ல பேஸ்ட்டாக நீங்கள் இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரம் எது நீங்கள் அடுப்பில் வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு இந்த அரைச்சிருக்க பேஸ்ட்டையும் அந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நீங்கள் எல்லா பேஸ்ட்டையும் நீங்கள் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் வலிச்சு அதில் போட்டுருங்க. நீங்கள் இது ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் நீங்கள் பண்ணிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸில் உங்களுக்கு. இப்போ அதை கழுவின தண்ணி அந்த பாத்திரத்துலேயே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அந்த பேஸ்ட்டை தண்ணியில் நல்லா கரையிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தக்காளி இந்த மாதிரி நல்ல கையில் பழுத்த தக்காளி இருந்து நல்லா கையிலேயே மேஷ் பண்ணி நீங்கள் அந்த ரசத்தில் போட்டு ரசத்தோடு சேர்த்து நல்லா மேஷ் பண்ணுங்கள். அந்த டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்குங்க. நீங்கள் ஆனால் கையை போட்டு பிசையாமல் ஸ்பூன்லாம் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது உங்களுக்கு. இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. இதை என்ன பண்ணுங்கள், அப்படியே நீங்கள் தூக்கி அடுப்பில் வைங்க. ஒரு கொதி வந்தால் போதும், உங்கள் ரசம் ரெடி ஆயிரும். உங்களுக்கு ரசம் அப்படின்னு உங்கள் வீட்டு யாராவது கேட்டால் டக்குன்னு நீங்கள் செஞ்சுருங்க. உங்களுக்கே ரசம் செய்கிறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். இந்த இன்ஸ்டன்ட் ரசம் பண்ணீங்க அப்படின்னா. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சோன்னா நீங்கள் கடுகு போட்டுட்டு பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொதிச்சிட்டு இருக்க ரசத்துலேருந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் ஆட் பண்ணிக்கங்க. நீங்கள் அதுக்கப்புறம் திருப்பி ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரசம் நல்லா கொதிச்சு வந்துடும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இன்ஸ்டண்ட்டான ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.